கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலேயும் நாம் எஸ்தர் எழுதின புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரத்திலிருந்து 10ஆம் அதிகாரத்தை பார்க்க இருக்கிறோம். இந்த எஸ்தரின் புஸ்தகத்திலே பார்க்கும் பொழுது நேற்றைய தினத்திலேயும் கூட இப்படியாக எஸ்தர் நான் செத்தாலும் சாகிறேன் என்று ராஜாவை போய் பார்த்து அவரையும் ஆமானையும் தன்னுடைய வீட்டின் விருந்துக்கு அழைத்தாள் என்பதாக பார்த்தோம். அதைத் தொடர்ந்து ஆமான் துக்கத்தோடு வீட்டிற்கு வந்த பொழுது அவனும் அவனோடு இருந்தவர்களும் ஒரு திட்டத்தை பண்ணி எப்படியாவது இந்த மொர்தெக்காவை கொலை செய்ய வேண்டும் என்று ஒரு தூக்கு மரத்தை தயார் செய்தார்கள். இந்த தூக்கு மரத்தை தயார் செய்த நிலைமையிலேயே அன்று இரவிலே தானே 6ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது ராஜாவுக்கு நித்திரை வரவில்லை. ராஜாவும் கூட கால வர்த்தமானங்களின் புஸ்தகத்தை எடுத்துட்டு வரும்படியாக கூறி வாசிக்க சொல்கிறார். அதிலே பார்க்கும் பொழுது ஒரு விசை ராஜாவுக்கு விரோதமாக பிக்தானாவும் தேரேசும் ஒரு காரியத்தை செய்ததாக கூறப்பட்டிருக்கிறது. அதை மொர்தெக்காய் ராஜாவின் இடத்திலே தெரிவித்தான் என்று சொல்லப்பட்ட பொழுது மொர்தெக்காவுக்கு என்ன செய்யப்பட்டது என்று ராஜா கேட்கிறார். ஒன்றும் செய்யப்படவில்லை என்று பேசிக் கொண்டிருக்கிறதான வேளையிலே ஆமான் வந்து நிற்கிறான். ஆமான் ராஜாவை பார்த்தவுடனே ராஜா அவனிடத்திலே கேட்கிறார், ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று அவர் கேட்கும் பொழுது ஆமான் நினைக்கிறான், நம்மைத்தானே ராஜா கனம் பண்ணுவார் என்பவனாக ராஜா உடுத்தின வஸ்திரத்தை தரித்து ராஜா எறிகிற குதிரையை கொடுத்து அவன் சிரசின் மேல் தரிக்கப்படும் ராஜா முடியையும் அவனுக்கு தரித்து அந்த வஸ்திரத்தையும் குதிரையையும் ராஜாவுடைய பிரதானி ஆகிய ஒருவனுடைய கரத்திலே கொடுத்து அவனை வஸ்திரத்தை அணிய வைக்க சொல்லி அவனை ஊர் முழுவதும் அழைத்து செல்ல சொல்லி ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனிதனை இவ்விடமாக கனம் பண்ணினார் என்பதாக கூற வேண்டும் என்று சொல்லுகிறான். இதை கேட்ட ராஜா, நீ சொன்னதிலே ஒன்றையும் செய்ய குறையாமல் மொர்தெக்காவுக்கு செய் என்று சொல்லி ஆமானிடத்திலே கட்டளையிடுகிறார். ஆமானும் தனக்கு கட்டளையிட்டபடியை செய்து ஊர் முழுவதும் ஆமானை கனத்தோடு அழைத்து கொண்டு சென்று ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு விதமாக கனம் செய்யப்படும் என்று கூறிவிட்டு மிகவும் வருத்தத்தோடு வீட்டிற்கு வருகிறான். முக்காடிட்டவனாக வீட்டிற்கு வந்தான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். தனக்கு நேரிட்ட எல்லாவற்றையும் தன்னுடைய மனைவிடத்திலே கூறும் பொழுது அவன் யூதனானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்று அவள் கூறுகிறாள். இந்த நேரத்திலே எஸ்தர் ராஜாத்தி ஆயத்தம் பண்ணினதான விருந்துக்கு ஆமானை அழைக்கும்படியாக ஆட்கள் வருகிறார்கள். 7ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது எஸ்தருடனே கூட ராஜாவும் ஆமானும் விருந்து சாப்பிடுகிறார்கள். 2ஆம் நாள் விருந்திலே திராட்சரசம் பரிமாறப்படுகிற பொழுது ராஜா எஸ்தரை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும், நீ என்ன கேட்டாலும் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். நீ ராஜ்யத்திலே பாதியை கேட்டாலும் நான் தருவேன் என்று ராஜா கூறுகிறான். இதற்கு எஸ்தர், ராஜாவே, உன்னுடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்தது. ராஜாவுக்கு சித்தமானால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக. எங்களை அழித்து கொன்று நிர்மூலமாக்கும்படிக்கு நாங்களும் என்னுடைய ஜனங்களும் விற்கப்பட்டோம். இப்பொழுதும் உமக்கு உண்டாகும் நஷ்டத்திற்கு அந்த சத்ரு உத்தரவாதம் பண்ண முடியாது என்பதாக கூறுகிறாள். அது மாத்திரமல்ல, ராஜாத்தியை நோக்கி இப்படி செய்ய துணிகரம் கொண்டவன் யார் என்று கேட்கும் பொழுது ராஜாவிடத்திலே அவள் ஆமான் தான் அதை செய்தான் என்று சொல்கிறான். இந்த வார்த்தையை கேட்டவுடனே ராஜாவுக்கு முன்பாகவும் ராஜாத்திக்கு முன்பாகவும் ஆமான் திகில் அடைந்தான். ராஜாவும் கூட கோபத்தோடு எழும்பி தோட்டத்திற்கு போகிறார். அந்த நேரத்திலே ஆமான் ராஜாத்தியின் இடத்திலே போய் தனக்காக அவளிடத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறான். ராஜா மறுபடியுமாக திரும்ப வந்த பொழுது எஸ்தர் உட்கார்ந்திருந்த மெத்தையின் மேலே ஆமான் விழுந்து கிடக்கிறதை பார்த்து, நான் அரண்மனையிலே இருக்கும் பொழுதே என் கண்முன்னே இவன் ராஜாத்தியை பலவந்தம் செய்ய வேண்டியிருக்கிறானோ என்று சொல்லி கூறும் பொழுது அந்த நேரத்திலே தானே ஆமானின் முகத்தை மூடுகிறார்கள். ராஜா சமூகத்தில் இருக்கிற பிரதானிகளில் அர்போனோ என்பவன், இதோ ராஜாவின் நன்மைக்காக பேசின மொர்தெக்காய்க்கு ஆவான் செய்வித்த 50 முழ தூக்கு மரம் அவன் வீட்டிலே இருக்கிறது என்று சொல்லப்பட்ட பொழுது அதிலே தானே அவனை தூக்கு போடுங்கள் என்று ராஜா கட்டளையிடுகிறார். மொர்தெக்காய்க்காக ஆமான் செய்த தூக்கு மரத்திலே ஆமானே தூக்கி போடப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். அப்பொழுது ராஜாவின் கோபமானது தணிந்தது. இந்த நேரத்திலே நாம் 8ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது ராஜா யூதரின் சத்ருவாகிய ஆமானின் வீட்டை ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு கொடுக்கிறார். மொர்தெக்காயும் ராஜ சமூகத்திலே வந்து நிற்கிறான். அவன் தனக்கு இன்ன உறவு என்பதை இன்னும் எஸ்தர் வெளிப்படுத்தாமல் இருந்தால் ஆமானின் கையிலே போடப்பட்டிருந்ததான மோதிரத்தை எடுத்து மொர்தெக்காய்க்கு கொடுக்கப்பட்டது.
எஸ்தர் மொர்தெகாயை ஆமானின் அரண்மனையிலே அதிகாரியாக வைக்கிறாள். இதன் பின்பு மறுபடியுமாக தங்களுடைய ஜனங்களுக்காக பேசும்படியாக ராஜாவினிடத்திலே எஸ்தர் போகிற பொழுது ராஜா தன்னுடைய பொற்செங்கோலை நீட்டினார். அந்த நேரத்திலே அவள் ராஜாவினிடத்திலே தன்னுடைய ஜனங்களுக்காக உத்தரவு பெற்று அவர்களை கொல்ல வேண்டும் என்று சொல்லப்பட்டதான அந்த கட்டளையானது நீக்கப்படும்படியாக ராஜாவின் பேரிலே ஒரு கடிதம் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினாலே முத்திரை போடப்பட்டு அனுப்பப்படுகிறது. தேசத்தை சுற்றிலும் இருக்கிறதான யூதர்கள் வாழ்கிறதான 127 நாடுகளிலும் அது விரைவாக அனுப்பப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்தந்த ஜாதியார் பேசும் பாஷையிலும் யூதருக்கும் அவர்கள் அச்சரத்திலும் அவர்கள் பாஷையிலும் எழுதப்பட்டிருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த கட்டளைகளை எல்லாம் அகாஸ்வேருவின் பெயரினாலே எழுதப்பட்டு அனுப்பப்பட்டது. யூதர்கள் இதை கண்ட பொழுது மிகவும் ஆர்ப்பரித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இதனாலே கர்த்தர் யூதர்களுக்கு பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தார். வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் யூதர்களுக்கு உண்டாயிற்று என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை பிடித்ததினால் அவர்களில் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள் என்று வேதம் கூறுகிறது. 9ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பின அதே நாளிலே தானே யூதர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படியாக காரியம் மாறுதலாக முடிந்தது. ஜனங்கள் எல்லோரும் சூசான் அரண்மனையிலேயும் சரி இன்னும் மற்ற எல்லா தேசங்களிலேயும் சரி யூதர்களுக்கு விரோதமாக இருந்தவர்களை வெட்டி கொன்று நிர்மூலமாக்கினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யூதர் சூசான் அரண்மனையிலேயும் கூட 500 பேரை கொன்று நிர்மூலமாக்கினார்கள். இந்த செய்தி ராஜாவுக்கு சொல்லப்பட்ட பொழுது ராஜா சூசான் அரண்மனையிலே 500 பேரையும் ஆமானின் 10 குமாரரையும் கொன்றார்கள் என்று சொன்னால் மற்ற எல்லா இடத்திலேயும் எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்குமோ என்று சொல்லி எஸ்தரை அழைத்து உன் வேண்டுதல் என்ன என்று கேட்கிறான். இன்னும் ஒரு நாள் அதே காரியத்தை செய்யும்படியாக அவள் உத்தரவு பெறுகிறாள். அந்த நாளிலேயும் சூசானில் 300 பேரை கொன்று போட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, ராஜாவின் மற்ற எல்லா தேசங்களிலும் இருந்த தங்கள் பகைஞர்களில் 75,000 பேரை யூதர்கள் கொன்று போட்டார்களாம். ஆனாலும் எங்கேயும் கொள்ளையிடும்படிக்கு தங்கள் கையை நீட்டவில்லை. ஆதார் மாதம் 13ஆம் தேதியிலே இப்படி செய்து 14ஆம் தேதியிலே இளைப்பாரி அதை விருண்டுண்டு சந்தோஷப்படுகிற நாட்களாக மாற்றினார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். சூசான் நகரம் அதனாலே மிகவும் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஜனங்கள் எல்லோரும் விருந்துண்டு சந்தோஷமாக அதை கொண்டாடினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படியாக ஆண்டவர் நம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக வந்த காரியத்தை மொர்தெகாயும் எஸ்தரும் உபவாசத்தோடு அழுதலோடும் ஆண்டவருக்கு முன்பாக தங்களை தாழ்த்தின பொழுது அவர்கள் கேட்ட காரியத்தை தேவன் வாய்க்க பண்ணினார். அகாஸ்வேருவின் ராஜ்யத்தில் உள்ள 127 நாடுகளிலும் இருக்கிற எல்லா யூதரும் சமாதானமும் உண்மையும் உள்ளபடியாக வாழ்ந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 10ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது ராஜாவாகிய அகஸ்வாரு தேசத்தின் மேலும் சமுத்திரத்தின் மேல் தீவுகளின் மேலும் பகுதி ஏற்படுத்தினான். வல்லமையும் பராக்கிரமும் உள்ள அவனுடைய எல்லா செய்கைகளும் ராஜா பெரியவனாக்கின மொர்தெகாயின் மேன்மையும் விற்த்தாந்தமும் மீதியா பெர்சியா ராஜாக்களின் நடபடி புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகஸ்வேருக்கு 2ஆவதாகவும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனும் தன் ஜனங்களுக்கு நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாக காணப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலேயும் ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு பதில் தருகிறவராக இருக்கிறார். நமக்கு விரோதமாக இருக்கிற காரியங்களை தேவன் நமக்கு அனுகூலமாக மாற்றக்கூடும். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. God bless you all.